சிறகடிக்க ஆசையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ரோகிணிய மீனா ஓங்கி ஒரு அரஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க வித்யா கிட்ட முத்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் வித்யா என்ன பதில் சொல்றதுனே தெரியாம, ஆமா முத்து, ரோஹிணி தான் உங்களுடைய போனை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், நான் நினைச்சேன் அந்த பார்லர் அம்மா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்குன்னு. சரி, இப்ப எதுக்கு அந்த போனை எடுத்து, அதனால உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்கவும், என்ன நடந்துச்சா, அதான் உங்களுக்கு தெரியுமே, சத்யாவுடைய வீடியோ தான் வெளியாச்சு அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லவும், சரி சத்யாவுடைய வீடியோ வெளியாகிறதுனால பார்லர் அம்மாக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், அது என்ன கிடைக்க போகுதுன்னா உங்களையும் மீனாவையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்காகத்தான் ரோஹிணி அந்த வீடியோவையே வெளியிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமா? ஆமா, உங்க அம்மாவுடைய பேக்கை தானே சத்யா அடிச்சுட்டு போயிருக்கான். சத்யா யாரு? மீனாவுடைய தம்பி தானே. அப்ப உங்க அம்மா ரொம்ப கோவப்படுவாங்கல்ல, உங்க அம்மா கோவப்பட்டு உங்களையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாங்கல்ல. அந்த வீட்டுல நீங்க ரோஹிணிக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கீங்களாம், ரோஹிணியை பத்தி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கீங்களாம். அதனால நீங்க அந்த வீட்டுல இருக்கிறது ரோஹிணிக்கு பிடிக்கல. அதனால உங்களையும் மீனாவையும் எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காண்டி ரோஹிணி தான் இப்படி ஐடியா பண்ணா. ரோஹிணி தான் உங்களுடைய போனை அங்கே இருக்கும்போது திருடுனா. அந்த போனை திருடி சத்யாவுடைய வீடியோவை நெட்ல வெளியிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த போனை எப்படியாவது என்னை கொண்டு போய் பீச்சில் போட சொன்னா. நான் அந்த பீச்சில் போனை போட போகும்போது தான் அந்த போன் என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் நடந்தது முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்யா பார்த்தா எல்லா உண்மையும் சொல்லவும், நான் அந்த பார்லர் அம்மா கேடின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு வன்மம் பிடிச்ச ஆளுன்னு நான் நினைச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் மேலையும் மீனா மேலையும் இந்த பார்லர் அம்மாவுக்கு இவ்வளவு வன்மமா அப்படின்னு சொல்லி முத்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இப்பவே என் கூட நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை பார்த்தா முத்து வீட்டுக்கே கூட்டிட்டு போயிறாரு. எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்களா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடவும், என்னடா ஏன் இப்ப கத்திக்கிட்டு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வரவும், எல்லாம் கேட்டடா ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்னு, என் போனு தொலைஞ்சு போச்சுல, அந்த போனை திருடினது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், கண்டுபிடிச்சாச்சா யாருடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும், இந்தா இப்ப தெரியும், ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பார்த்தா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கூப்பிடவும், வித்யா வந்து நிக்கவும், வித்யாவை பார்த்தது எல்லாரும் கேக்குறாங்க, இது ரோஹிணி ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், ரோஹிணி ஃப்ரெண்டே தான், பார்லர் அம்மா ஃப்ரெண்டே தான். இப்ப இந்த பொண்ணு சொல்லும் என் போனை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், என்ன பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு, என் போனை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி முத்து கேட்டதும் இங்க வித்யா பயந்து போய், அது வந்து என்ன, அது வந்து என்கிட்ட என்ன சொன்னியோ அதை இப்ப இங்க சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து மிரட்டினதும், அது வந்து முத்துவோடைய போனை எடுத்தது ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வித்யா சொன்னதும் ரோஹிணிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. அடி பாவி, இப்படி எல்லா உண்மையும் உடைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்லர் அம்மா பார்த்தா பயந்துகிட்டே, ஐயோ நான்லாம் எடுக்கல, என்னடி இப்படி ஏன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க, அந்த போனை எல்லாம் எடுத்தது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ரோஹிணி வித்யா மேல பழி போடவும், அடிப்பாவி என்னடி என்னைய சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க வீட்டுல இருந்து முத்துவோடைய போனை திருடிட்டு வந்து அந்த சத்யாவுடைய வீடியோவை லீக் பண்ணி அந்த போனை என் கையில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடல்ல போட்டுன்னு சொல்லி நீதானடி சொன்ன, அந்த போன் இப்ப மிஸ் ஆகி முத்து கையில கிடைச்சதுனால அந்த போனை திருந்தது நினைய சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படி பேச்ச மாத்தி பேசிக்கிட்டு இருக்கேடி, கடைசியில இப்படி என்னையவே மாட்டி விட துணிஞ்சிட்டி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா வித்யா கேட்கவும், இன்னைக்கு என்ன பேசுறன்னே தெரியாம அமைதியா நிக்கவும் அண்ணாமலை வந்து கேக்குறாரு, ஏமா நீதான் அந்த போனை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து கேட்கவும், ரோஹிணி பார்த்தா அமைதியாவே நிக்கவும், இப்படி எதுக்குமா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு குடும்பத்துல இருக்கோம், அப்படி என்னமா முத்து மேல உனக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் முத்து சொல்றாரு, அதான்ப்பா நானும் மீனாவும் இங்க இருக்கிறது இந்த அன்னைக்கு இந்த பார்லர் அம்மாவுக்கு பிடிக்கலையா, நாங்க எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா, அதுக்கு என் போன்ல இருக்கிற சத்யா வீடியோவை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவை நெட்ல லீக் பண்ணா அது அம்மாவுக்கும் தெரியும், அம்மாவுடைய பேக் அடிச்சது மீனாவுடைய தம்பி தான், அப்ப மீனாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க, அப்ப நானும் போயிருவேன், மீனாவும் நானும் இந்த வீட்டுல இருக்கிறது இந்த நிக்கிதே பார்லர் அம்மா இதுக்கு பிடிக்கலையா, அதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னதும், ஏமா இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்தா ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு.